நம்ம ஃபார்மில் ஒரு ப்ரீடிங் பேர் பார்த்தீங்கன்னா 3 குஞ்சு பொரிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை தான் காட்ட போகிறேன். ஸோ நான் சொன்ன அந்த பேர் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா மேல் பேர்டு வந்து பேர்ல் அல்பினோவில் பேர்ல் வெரைட்டி, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஃபான் பைடு. ஸோ இந்த பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4 முட்டை போட்டு 3 சிக்ஸு சூப்பராகவே பொரிஞ்சிருக்கு. இன்னையோட கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ பானைக்குள்ளே 3 சிக்ஸும் சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சிக்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன மியூட்டேஷனில் இருக்குது, என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு தான் காட்ட போகிறேன். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி மேல் பேர்டு வந்து அல்பினோவில் பேர்ல் வெரைட்டி. இந்த பேர்டு கரெக்டாக ஒரு 5 வயசு இருக்கும். அதே மாதிரி ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஃபான் பைடு, அதுக்கு வந்து ஒரு 3 வயசு இருக்கும். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கிளச்சஸ் எடுத்துக்கோம். ஸோ அதுலேயுமே 3 சிக்ஸு சூப்பராகவே கொடுத்துச்சு. அதே மாதிரி இப்போவுமே 3 சிக்கு இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து சில பேருக்கு பாக்ஸ் கட்டியிருப்போம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பானை கட்டியிருப்போம். ஸோ அதோட நேச்சரை பொறுத்து இருக்குது. இந்த மேல் பேர்டு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீமேலோட 2-3 ஃபீமேலோட இருந்துச்சு. ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா பானையிலே நல்லா குஞ்சு பொரிச்சு பழகிருச்சு. திடீர்னு அதுக்கு பாக்ஸ் மாட்டினோம்னா அதுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் நாங்கள் இந்த பேருக்கு வந்து பானை தான் வச்சுருப்போம். ஸோ பானையில் தான் உட்காந்து நல்லாவே சிக்கு பொரிக்கும். பானையை நீங்கள் கொஞ்சம் இருட்டாக வைக்கின்றக்காண்டி நீங்கள் வந்து பானைக்கு மேலே மூடியும் போட்டுக்கலாம். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா பானை மேலே மூடி போட்டிங்கன்னா உட்காராது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா கூண்டு மேலே அதை கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி ஒரு துணி போட்டிருக்கோம். ஸோ இது இருக்கனால சிக்கும் எதை பார்த்து பயப்படாமல் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், பானைக்குள்ளே 3 சிக்ஸு சூப்பராகவே இருக்குது. ஸோ கொஞ்சம் நிறையாவே டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒன்றா எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மொதல் சிக்கு எடுத்துடலாம். இதுதான் மொதல் சிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது சிக்கு சூப்பராகவே இருக்குது. இது என்ன மியூட்டேஷன் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 2வது சிக்கு. இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 3வது சிக்கு. இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. உங்களுக்கே அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் படி வளர்ந்துருக்க தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு பொரிச்சது. இதுக்கு அடுத்த 2 நாள் கழித்து இந்த சிக்கு பொரிச்சிருக்கும். அடுத்த 2 நாள் கழித்து இந்த சிக்கு பொரிச்சிருக்கும். ஸோ அந்த 3ஓட அந்த அடுத்தடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு முட்டை இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை இருக்குது. ஸோ இந்த முட்டை அவ்வளோதான் இனிமேல் பொரிக்காது. மொத்தம் 4 முட்டை போட்டு 4 சிக்கைக்குமே பொரிக்கிற கெப்பாசிட்டி அந்த பேருக்கு இருக்குது. ஆனாலுமே அந்த 3 சிக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த 3 சிக்கு ஃபீட் பண்ணும்போது அந்த வேலையாகவே இருக்கனால இந்த ஒரு முட்டையை அது கண்டுக்காமல் அப்படியே விட்டுரும். ஸோ அதனால தான் அந்த முட்டை பொரிக்காமல் போயிருக்கும். ஸோ இதுதான் ரீசனாக இருக்கும். ஸோ 3 சிக்குமே சூப்பராகவே இருக்குது. நான் இப்போ ஒவ்வொன்றும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கு. ஸோ இதோட மியூட்டேஷன் ஆல்மோஸ்ட் அல்பினோ பைடு வெரைட்டி தான் வரும். நீங்கள் மேல் பேர்டு பார்த்துருப்பீங்க, அல்பினோலேயே பேர்ல் மார்க்கிங் இருக்கும், டார்க்கான மார்க்கிங். ஸோ அதே மாதிரி தான் இந்த பேர்டும் இருக்கும். ஸோ சிக்கு சூப்பராகவே இருக்குது, நல்லா தெளிவாக இருக்குது. நம்ம கையில் எடுத்தோம்னா நல்லா நம்மளை உத்து பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ ஃபுட் பேக்கையும் பாருங்கள், நல்லாவே ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சிக்கு. அதே மாதிரி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது 2வது சிக்கு. ஸோ இதோட மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபான் பைடு. நீங்கள் ஃபீமேல் பேரண்ட் பார்த்துருப்பீங்க ஃபான் பைடு. ஸோ அச்சஸ் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது ஃபான் கலரில். ஸோ இந்த சிக்குமே சூப்பராகவே இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா தெளிவாக பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்டும் நல்லாவே ஊட்டிருக்காங்க. ஸோ இந்த சிக்குமே சூப்பராக இருக்குது ஃபான் பைடு. பானையை கழட்டி சிக்கை ஃபுல்லாக நம்ம எடுத்துருக்கனால பேரண்ட்ஸ்லாம் என்னடா பானையும் காணும் சிக்கையும் காணும்னு தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே சிக்கை வச்சு விளாண்டுக்கு இருக்கிறத மேலே இருந்து பார்த்துட்டு என்னடா என்னோட சிக்கை பண்ணுறீங்கன்னு அதுவும் தவிச்சிட்டு இருக்கு பாவம். ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 3வது சிக்கு. ஸோ இது ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஸோ இதோட மியூட்டேஷனும் அல்பினோவில் பைடு வெரைட்டிஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், டான்ஸை பாருங்கள், சூப்பராக. இந்த சிக்குமே தெளிவாக இருக்குது. ஸோ 3 சிக்குமே சூப்பராக இருக்குது. இந்த சிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா, இந்த 3 சிக்கையும் நாங்கள் சேல் தான் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் யாருக்காச்சும் இந்த சிக்ஸ் வேணும், ஹேண்ட் ஃபீட் பண்ணி நீங்கள் டேம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் அல்பினோ லைனேஜில் சிக்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த சிக்கை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஹேண்ட் ஃபீட் பண்ணி டேர்ம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதோட பேரண்ட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன், சிக்கோட குவாலிட்டியும் காமிச்சிட்டேன். ஸோ உங்கள் யாருக்காச்சும் இந்த சிக்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் இருக்கிறது மாதிரி. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம ஒரே நாளில் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கோட ப்ரைஸ் 1800, 1800. ஸோ மொத்தம் 3 சிக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 2 பைடு இருக்குது, ஒரு ஃபான் பைடு இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த சிக்ஸ் வேணும்னாலும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை புக் பண்ணிக்கோங்க. இப்போ பானையில் பார்த்தீங்கன்னா அதோட வேஸ்டேஜ் ஃபுல்லாக சேர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அதை க்ளீன் பண்ணலாமா, என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் புது மரத்தூள் போடுறது அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக மாற்றணும் அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு அந்த இடமே புது இடமா இருக்கும். ஸோ அதனால சில டைம் என்ன பண்ணும் அப்படின்னா சிக்குக்கு ஃபீட் பண்ணாமல் அதை ஏறி மிதிச்சிரும். ஸோ அதனால் தயவு செஞ்சு க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ எப்படி இருக்கோ கடைசி வரைக்கும் சிக்கு நெஸ்ட் அவுட் ஆகி வெளியே வர வரைக்கும் அந்த மாதிரியே இருக்கட்டும்.
ஸோ சிக்குக்கு அதனால் ஒரு பாதிப்பு இல்லை, ஷார்ட் இருக்கும். இன்கேஸ் சிக்கு மேலே ஏதாச்சும் ஒரு டஸ்ட்டு ஒட்டி இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னா மட்டும் சிக்கை க்ளீன் பண்ணுங்கள். மித்தபடி இந்த இடம் அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க நம்புகிறேன். சிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 பேரண்ட்டுமே மேலே தேடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சீக்கிரமே பானையை மேலே வச்சிடலாம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பானை எடுத்த 10 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா 2 பேரண்ட்டும் தேடிக்கிட்டே இருக்காங்க, எங்கடா சிக்கையும் காணோம் பானையும் காணோம்னு. ஸோ அதனால் அவங்கள்ட்ட வச்சிடலாம் திருப்பி. நீங்கள் உங்களோட பேருக்கு பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, பானை யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ அதில் என்ன மாதிரியான ரிசல்ட் வருது அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த முட்டை கண்டிப்பாக இனிமேல்லாம் பொரிக்காது, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ வேஸ்ட்டு தான். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஃபுட் சார்ட் படி நம்மளோட ஃபார்மில் இன்றைக்கி என்ன ஃபுட்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்கல்லையை ஊற வச்சு கொடுக்குறது. ஸோ இந்த பேரை பொறுத்த வரைக்கும் சுண்டல் சூப்பராகவே சாப்பிடும். அதுவும் முக்கியமாக சிக்கு பொரிச்சிருக்கு இந்த டைமில் நீங்கள் நல்லா 2 கை சுண்டல் வச்சிங்க அப்படின்னா சூப்பராகவே சிக்குக்கு ஃபீட் பண்ணும். ஸோ இப்போ நான் வைக்கிறேன், எப்படி சாப்பிடுது நீங்களே பாருங்கள். பாருங்கள், வச்சு ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது, 2 பேர்ட்ஸும் எவ்வளோ அழகாக சாப்பிடுது அப்படின்னு. சாப்பிட்டு முடிச்சு அடுத்த 10 நிமிஷத்துலேயே சிக்குக்கும் ஊட்டும். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ சிக்கு பொரிச்சிருக்கு இந்த டைமில் நீங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் கொடுங்க, பாசிப்பயிறு கொடுங்க, ஸோ சோளக்கருது கொடுங்க, கோதுமை. இந்த 4 ஃபுட்டுமே மறக்காமல் டெய்லி ஒரு ஃபுட்டு கொடுத்துட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டில் போனை எப்போவுமே கேஜில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நேற்று வரைக்கும் கட்டில் போன் இருந்துச்சு, இப்போ கட்டில் போனை ஃபுல்லாகவே சாப்பிட்ருச்சு. ஏன்னா சிக்குக்கு அந்த கேல்சியம் ஊட்டும் போது சிக்ஸுமே ஹெல்த்தியாக வரும், எந்த ஒரு குறையும் இல்லாமல். ஸோ நேற்று வரைக்கும் இருந்துச்சு, இப்போ காணோம். ஸோ நம்ம கட்டில் போனை ஒரு புது பீஸ் வச்சிடலாம். ஸோ இந்த கட்டில் போன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸில் வாங்கிக்கோங்க. ஸோ இது 1/2 கிலோ இல்லை 1 கிலோ அந்த மாதிரி கிலோ கணக்கில் தான் வரும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா 500க்கு லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தோம். ஸோ ஒரே மாதத்தில் எல்லாமே காலி ஆயிடுச்சு. நீங்கள் கட்டில் போனால் ஜஸ்ட்டு கூண்டில் அப்படியே சும்மா போட்டிங்க அப்படின்னா அது அங்கிட்டு இங்கிட்டு எடுத்து லாண்டுக்கு இருக்கும், முக்கியமாக தண்ணிக்குள்ளே போட்டுரும். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு கட்டில் போன் ஹோல்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹோல்டர் வெறும் 30 ரூபா தான். ஸோ பெட் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ கட்டில் போனையுமே உள்ளே வச்சிடலாம். வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வேகமாக சாப்பாடை ரசித்து சாப்பிடுது அப்படின்னு. ஸோ நீங்களும் உங்களோட சிக்ஸ் பொரிச்சிருக்க பேருக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஃபுட்ஸ் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னும் ஒரு 10 நாள்லேயே 3 சிக்ஸுமே கண்டிப்பாக வெளியே ஆயிரும், நெஸ்ட் அவுட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா ஸோ என்னால் எந்த அப்டேட்டும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் மறக்காமல் வாங்கிக்கோங்க. இது போக இன்னொரு பேர் நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எக் லே பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் காட்டுறேன். இந்த பேர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஹேண்டிகேப்டு காக்டெயில் வந்து முட்டை போடுமா அல்லது சிக்கு பொரிக்குமா அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த பேர் தான் இது. ஸோ ஃபீமேல் பேர்டு பார்த்தீங்கன்னா லுட்டினோவில் பேஸ்டல், அதுக்கு பார்த்தீங்கன்னா தான் ஒரு கால் வந்து ஹேண்டிகேப்டு. ஸோ மேல் பார்த்தீங்கன்னா அல்பினோலையே பைடு. ஸோ அது சூப்பராக இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் இறங்கின அந்த சிக்கு தான் அது. நான் உங்களுக்கு பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ லாஸ்ட் டைம் இறங்கின சிக்கு தான் அது. ஸோ மார்க்கிங் பாருங்கள், பைடு மார்க்கிங் எப்படி பக்காவாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படியே மேல் பேர்டு மாதிரியே வந்திருக்கு. ஸோ அது நெஸ்ட் அவுட் ஆகி இப்போ நல்லா பறந்துக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் அடுத்து ஒரு கரெக்டாக ஒரு 60 நாளில் அடுத்து முட்டை போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை போட்டிருக்கு. ஸோ நேற்று வரைக்கும் இந்த முட்டை இல்லை. ஸோ அநேகமாக நைட்டு அல்லது இன்னைக்கு காலைல தான் அந்த முட்டை போட்டிருக்கணும். ஸோ ஒரு முட்டை இப்போ தான் போட்டிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 முட்டை குறையாமல் போடும். ஸோ இந்த டைம் அதோட 2வது கிளச்சு எப்படியும் ஒரு 4 எக் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ தான் இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9. ஸோ செப்டம்பர் 9 முட்டை போட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இன்னையிலேருந்து ஒரு 21 நாள் அல்லது 25 நாளுக்குள்ளே இந்த முட்டையை வந்து பொரிச்சிடும். ஸோ நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது போக இன்னொரு பேர் நம்ம ஃபார்மில் வந்து இன்குபேஷனில் இருக்காங்க. அவங்க முட்டை போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல, பார்க்கவே விட மாட்டேங்குது. ஸோ இந்த கேஜை பாருங்கள். ஸோ ஒரு இது லுட்டினோ, உள்ளேயும் ஒரு லுட்டினோ இருக்குது, 2மே லுட்டினோ பேர் தான். ஸோ இது முட்டை போட்டிருக்கா என்னன்னே தெரியல, பார்க்கவே விட மாட்டேங்குது. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நான் எதுவும் பண்ணல. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், முட்டை போட்டிருக்கா என்னன்னே தெரியலை. ஸோ நல்லா அடையில இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிடவே கூடாது. ஸோ அதனால் அது உள்ளே இருக்கட்டும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது போக நம்மளோட ஃபார்மில் ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்து இனிமேல் தான் நம்ம ஒன்று எடுத்து சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி இருந்த பழைய லைனேஜ் காக்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து சேல் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ஃப்ரெஷ்ஷாக நல்ல மார்க்கிங்ஸில் அல்பினோ மார்க்கிங்ஸில் பேர் எடுத்து போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு நம்ம சேனலில் நம்மக்கிட்ட என்னென்ன காக்டெயில்ஸ் இருக்குது, என்ன மியூட்டேஷன் இருக்குது கண்டிப்பாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.